நிகிதா வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு இந்த சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே வருகின்ற நிலையில் இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள்லாம் உலக நாடுகள் மத்தியில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான், அதாவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு தொடக்கத்தில் உதவி செய்து வந்தது, ஆயுதங்கள் வழங்கி வந்தார்கள், நிதி உதவி செய்து வந்தார்கள். ஆனால் டிரம்ப் அதிபராக வந்த பிறகு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக உக்ரைனுக்கு நிதி உதவிகளை வழங்குவது டிரம்ப் அரசாங்கம் நிறுத்திக் கொண்டது. அதோடு மட்டுமல்லாமல் இதுவரையில் 180 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான நிதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதை திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த நிதி என்பது திரும்ப பெறப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் உக்ரைன் நாடு இருக்கக்கூடிய அரிதான கனிம வளங்களை திரும்ப பெறுவதற்கான, அது தங்கள் நாட்டிடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தங்கள் கூட மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட கூறப்படுது. இப்படியாக பரபரப்பாக சென்று கொடுக்கும் நிலையில் அந்த பரபரப்புக்கு மத்தியில் தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு தொடர்பான பல்வேறு, அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் இந்த சந்திப்பின் போது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்த பிறகு இருவரும் கூட்டாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசினார். அவர் பேசும்போது உக்ரைனில் ரஷ்யாவுடைய போர், உக்ரைன் ரஷ்யா போர் என்பது இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அதைத் தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது அதற்கு பிறகு பேசிய இமானுவேல் மேக்ரான், போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்ற பாதை என்பது உள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றும், அதே போன்று அமைதி ஒப்பந்தம் பாதுகாப்பு உத்தரவாதத்துடன் இருக்க வேண்டுமே தவிர யுக்ரைனை சரணாகதியாக இருப்பதற்கு வகையில் அந்த ஒப்பந்தம் என்பது இருக்கக்கூடாது என்று இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். இப்படியாக இருவரும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்த போது தொடர்ந்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஐரோப்பிய நாடுகள் பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு கடன்கள் மட்டுமே வழங்குகிறார்கள் என்றும் அந்த பணத்தை அவர்கள் திரும்ப பெறுகிறார்கள் என்ற தொனியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசினார். அதாவது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு நிதி உதவி செய்கிறார்கள், அந்த நிதியை அவர்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசினார். இப்படியாக பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று சுதாரித்துக் கொண்ட இமானுவேல் மேக்ரான் உடனடியாக அந்த பேச்சை இடைமறித்து, இடையூறுக்கு மன்னிக்கணும், நான் ஒரு தற்போது இங்கு தெளிவுபடுத்த விரும்பினேன் என்று கூறி ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அதாவது இல்லை, உண்மையில் வெளிப்படைத்தன்மையோடு பேச வேண்டும். வெளிப்படையாக சொல்வது என்றால், எங்களை பொறுத்தவரை நாங்கள் நிதி உதவி செய்தோம், அதாவது மொத்த முயற்சியில் 60 விழுக்காடை பொறுத்தவரை நாங்கள் செலுத்தினோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்படியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசிய அந்த கருத்து என்பது தவறாக உள்ளது என்றும் அதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போதே இடைமறித்து இமானுவேல் மேக்ரான் பேசியது சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த அதற்கு பிறகு சிரித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், நீங்கள் அதை நம்பினால் அது எனக்கு பரவாயில்லை, அதாவது நீங்கள் கூறியது சரியாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை என்று சிரித்தபடியே அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசினார். இப்படியாக அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நிதி உதவி, அதாவது உக்ரைனுக்கு நிதி உதவி வழங்க தொடர்பாக இருவருக்கும் இடையேயான அந்த முரண் என்பது வெளிப்பட்டது. அந்த முரண் என்பது இடைமறித்து பேசக்கூடிய அளவுக்கான முரணாக இருந்தது. அது சற்று சலசலப்பை என்பது ஏற்படுத்தியது என்பது அங்கு பார்க்க முடிகின்றது. அதோடு இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் முதல் ஐரோப்பிய நாடாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சந்தித்திருப்பது இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு அந்த செய்தியாளர் சந்திப்பில் இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே அந்த முரண்பாடு என்பது, சலசலப்பு என்பது ஏற்பட்டது. அந்த சலசலப்பு தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அந்த சலசலப்பு ஏற்படுத்திய இந்த செய்தியாளர் சந்திப்பின் காட்சியை நாம் பார்க்கலாம். Europe is loaning the money to Ukraine. They get their money back. No, in fact, to be frank, we paid 60% of the total effort, and it was through, like the US, loans, guarantee, grants, and we provided real money. To be clear. Again, just so you understand, Europe is loaning the money to Ukraine. They get their money back. No, in fact, to be frank, we paid 60% of the total effort, and it was through, like the US, loans, guarantee, grants, and we provided real money.